வல்லாஹு அஹது அல்லாஹு சமது என்போம். குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம். குல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு சமது என்போம். குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம். புண்ணென்ற சொல் மூலம் போலோஞ்சும் ரஹ்மானை எல்லா நிலைகளிலும் இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். குல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு சமது என்போம். குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம். ஏற்றமான மான் படைத்து இதில் வாழும் யாவினையும் ஆற்றலோடு ஆளுகின்ற அர் ரஹ்மான் யா ரஹீமை காற்றினோடு பஞ்சபூதம் கூட்டி பூட்டி ஆட்சியாளும் சாற்றுதலுக்கு சொல்லில்லா சர்வலோக ரட்சகனை இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். குல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு சமது என்போம். குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம். அண்டவெளி தான் படைத்து அதில் வாழும் அதிசயங்கள் விண்திசையின் ஈர்ப்பினிலே விரிவாக்கம் செய்பவனை என் திசையும் தன்னாட்சி ஏகமாய் காண்பவனை மண்விண்ணின் மாயவனை மகத்துவ நாயகனை இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். குல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு சமது என்போம். குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம். ஆழ்கடலின் மீதினிலே அரசாங்கம் அமைத்தவனை சூழ்மலைகள் மீதமர்ந்து சுழன்றாடும் சோபிதனை வாழ்நிற்போர் வடிவமைத்து வரம்புற்போர் நிலை அமைத்து சூழுலகின் சோபனங்கள் தாபமாக தந்தவனை இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். இதயத்தால் புகழ்ந்திடுவோம். இனிதூர வாழ்ந்திடுவோம். குல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு சமது என்போம். குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம்.
தத்துவத்தின் தன்னபியாய் முத்தாக பல்லோரை இத்தலத்தில் தந்த பின்னர் ஏற்றமான குருநபியை சத்தியத்தின் சங்கநாதம் சங்கையுடன் ஒழித்திடவே முத்திரையாய் முகமதரை முழு உலகம் தந்தவனை இதயத்தால் புகழ்ந்திடுவோம் இனிதூர வாழ்ந்திடுவோம் இதயத்தால் புகழ்ந்திடுவோம் இனிதூர வாழ்ந்திடுவோம் குல்ஹு வல்லாஹு அஹத் அல்லாஹு சமது என்போம் குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம் குல்ஹு வல்லாஹு அஹத் அல்லாஹு சமது என்போம் குதரத்தாய் புவனத்தை படைத்தவனை புகழ்வோம் புண்ணென்ற சொல் மூலம் கோளோஞ்சும் ரஹ்மானை எல்லா நிலைகளிலும் இதயத்தால் புகழ்ந்திடுவோம் இனிதூர வாழ்ந்திடுவோம் இதயத்தால் புகழ்ந்திடுவோம் இனிதூர வாழ்ந்திடுவோம் குல்ஹு வல்லாஹு அஹத் அல்லாஹ் தந்தன தந்தன தன்ன தந்தன தந்தன தன்ன தந்தன 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 எங்கும் உள்ள அல்லாஹ் பேரச் சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும் அன்று மக்காவில் உதித்தது ஜோதி அதில் உண்டாச்சு உலகுக்கு நீதி நாம் எல்லோரும் அல்லாவின் செல்வம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம் அட தன்னன்னா 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 தன தன்னன்னா 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 அட தன்னன்னா 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 தன தன்னன்னா 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 எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும் முதலினை அறியாமல் முடிவினை புரியாமல் நடுவினில் விளையாடும் மனிதா உனை நீ உணர்ந்தாலே உயர்வாவாய் சூதுவாதுகள் தீது சொல்லியே வாழும் மனிதன் தானடா நீதி கதைகளை எடுத்து சொல்லியும் மாறாதிருப்பதே நீ கேட்டால் தர அவன் உண்டு என்றும் அவனின்றி அது உண்டு நாம் பாட நபி பெயருண்டு நலங்கள் பெருகிடும் உனை கண்டு சந்தன கூடு கண்டு வந்தனம் செய்க என்று சொந்தமும் பந்தமும் ஒன்று சேர்ந்து எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும் துணிந்து கொடி கட்டு துணையார் நபிகள் நாயகம் தழுகை அமுதி
கேட்டு முழங்கும் புதுமெட்டு தடிரும் நமது தாயகம். அல்லாவின் புகழ் அழியாது, அன்பு மொழியின்றி மொழியேது, மக்காவின் அருள் பெயர் ஓது, நித்தம் துணை வர துயர் ஏது. நன்மைக்குள் நன்மை என உண்மைக்குள் உண்மை என என்றைக்கும் நம்முடன் வரும் ஜோதி. எங்கும் உள்ள அல்லாஹ் பெறச் சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். அன்று மக்காவில் உதித்தது ஜோதி, அதில் உண்டாட்சி உலகுக்கு நீதி. நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் செல்வம், எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம். அடதந்தனா தந்தனா தந்தனா, அடதந்தனா தந்தனா தந்தனா, அடதந்தனா தந்தனா தந்தனா, அடதந்தனா தந்தனா தந்தனா. எங்கும் உள்ள அல்லாஹ் பெறச் சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லா பாதை வரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். கிணையாக உலகில் எதுவுமே இல்லை. தீனோர்கள் கூடும் இடம், திருநபிகள் பிறந்த இடம். தீனோர்கள் கூடும் இடம், திருநபிகள் பிறந்த இடம். வானோர்கள் வாழ்த்தி நிற்கும் வல்லோனின் புனித இடம். இதயம் கவரும் இடம், இன்பம் எல்லாம் பொங்கும் இடம். இதயம் கவரும் இடம், இன்பம் எல்லாம் பொங்கும் இடம். வதைக்கும் பாவம் எல்லாம் ஓடி மறையும் ஒரே இடம். வதைக்கும் பாவம் எல்லாம் ஓடி மறையும் ஒரே இடம்.
எல்லாம் அங்கே காணலாம். லட்சக்கணக்கில் மக்களை எல்லாம் அங்கே காணலாம். லட்சிய தூதர் இப்ராஹிம் நபி தளத்தை காணலாம். தூய்மை நிறைந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை காணலாம். துன்பம் நீக்கும் ஜம்ஜம் கிணற்றை அங்கே காணலாம். அன்னை ஹதீஜா நாயகியாரின் கோட்டையை காணலாம். அன்னை ஹதீஜா நாயகியாரின் கோட்டையை காணலாம். அருமை மகளார் பாத்திமா பிறந்த வீட்டை காணலாம். புனித வீட்டை காணலாம். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் கொண்டே வலம் வரும் கூட்டம். கல்வியாவை முழங்கிக் கொண்டே வலம் வரும் கூட்டம். தன்மை ஓங்கும் இறைவன் அருளே அவர்களின் நாட்டம். கல்மணம் உருகும் துஆவை கேட்டு கண்ணீர் பெருகுமே. கல்வினில் பக்தி ஆகிய நூறே எழும்பும் எப்போதுமே. காவலன் அல்லாஹ் நினைவு எழுந்து கவலையும் தீருமே. காவலன் அல்லாஹ் நினைவு எழுந்து கவலையும் தீருமே. எல்லா கவலையும் தீருமே. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் எட்டாம் பிறையில் மக்காவில் இருந்து துல்ஹஜ் மாதம் 8ஆம் பிறையில் மக்காவில் இருந்து துல்லியமான இஹ்ராம் என்னும் பெண்ணாடை அணிந்து மினாவில் இருக்கும் மஸ்ஜித் கைபில் கூடாரம் அடித்து மேன்மை வாய்ந்த 5 வேளை தொழுகையை முடித்து மேதினி போற்றும் தௌஹீத் நெறியை மேலாய் மதிப்பார்கள். மேதினி போற்றும் தௌஹீத் நெறியை மேலாய் மதிப்பார்கள். ஹாஜிகள் மேலாய் மதிப்பார்கள். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அரபாத் அடைந்து ஜபலுர் ரஹ்மத்திலே அடுத்த நாளில் அரபாத் அடைந்து ஜபலுர் ரஹ்மத்திலே அரும்பகல் கழித்து கண்ணீர் வடித்து துஆவும் ஓதியே அன்று இரவு முஸ்தலிஃபாவில் அனைவரும் தங்குவார். அருளா மகரிபும் இஷாவும் தொழுது திக்ரும் முழங்குவார். அமைதியான சுபுஹ் தொழுததும் ஆயத்தமாகிடுவார். அமைதியான சுபுஹ் தொழுததும் ஆயத்தமாகிடுவார். எல்லோரும் ஆயத்தமாகிடுவார். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் கல்லை பொறுக்குவார்கள் ஷைத்தானை விரட்ட. அடுத்து கல்லை பொறுக்குவார்கள் ஷைத்தானை விரட்ட. அழகும் மினா சென்று அங்கே கூடுவார் யாவரும். எடுத்த கல்லை வீசி எறிவார் ஷைத்தான் மீதிலே. இங்கித ஹாஜிகள் குர்பானி கொடுத்து தலைமுடி நீக்கிடுவார். எஹ்ராம் என்னும் வெண்ணிற ஆடையை களைந்திடுவார்களே.
அவர்களே அங்கே களைந்திடுவார்களே. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். வந்து தவாபு செய்த பின்னே அன்று மாலை மக்கா வந்து தவாபு செய்த பின்னே அழகிய சபா மர்வா என்னும் மலைக்கு இடையினிலே ஆர்வமுடனே 7 முறைகள் தொங்கோட்டம் ஓடிய மீண்டும் புனித மினாவுக்கு வந்து இறுதிலும் தங்கிய மறுபடியும் கல்லை எடுத்து எறிவார் ஷைத்தானை நோக்கிய மறுபடியும் கல்லை எடுத்து எறிவார் ஷைத்தானை நோக்கிய கெட்ட ஷைத்தானை நோக்கிய. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஹஜ்ஜை முடித்த ஹாஜிகள் எல்லோரும் அற்புதமான ஹஜ்ஜை முடித்த ஹாஜிகள் எல்லோரும் அன்று பிறந்த குழந்தையை போல பாவம் நீங்கிடுவார். நற்பயன் தந்திடும் காபா வந்து தவாபு செய்திடுவார். நாயன் அல்லாஹ்வின் கடமையை முடித்த நன்மை ஏந்திடுவார். நிறைவு செய்த ரஹ்மானுக்கே நன்றிகள் கூறிடுவார். நிறைவு செய்த ரஹ்மானுக்கே நன்றிகள் கூறிடுவார். மகிழ்ந்து நன்றிகள் கூறிடுவார். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் 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 அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். கடமையை பூர்த்தி செய்த ஹாஜிகள் எல்லோரும் இறுதி கடமையை பூர்த்தி செய்த ஹாஜிகள் எல்லோரும் இதயம் தன்னில் தூய்மையான ஆர்வம் கொண்டவராய் இதயம் தன்னில் தூய்மையான ஆர்வம் கொண்டவராய் மறைநபி முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மதீனா நகர் சென்று மனிதருள் மாணிக்கம் அண்ணல் நபியை ஜியாரத் செய்திடுவார். மனம் கனிந்து கண்ணீர் வடித்து சலாமும் கூறிடுவார். மனம் கனிந்து கண்ணீர் வடித்து சலாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். அருமை நாதர் ஷாஹுல் ஹமீதொலி அற்புத சரிதம் கேளுங்கள். அற்புத சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். நபியின் 23ஆம் தலைமுறை வழியில் வந்தவராம். நபியின் 23ஆம் தலைமுறை வழியில் வந்தவராம். ஏகன் ரஹ்மான் ஆசிகள் பெற்று இதமாய் வாழ்ந்து சிறந்தவராம். உன்னத செய்யது ஹசன் குத்தூசின் உத்தமி செய்யது பாத்திமாவின் அன்பின் மகனாய் பிறந்தார்கள். அழகிய தீனின் சுடராக அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம்.
கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். ரம்மியமோங்கும் மாணிக்கப்பூரில் ரபியுல் அவ்வல் வெள்ளியிலே, ரம்மியமோங்கும் மாணிக்கப்பூரில் ரபியுல் அவ்வல் வெள்ளியிலே, செம்மை வாய்ந்த எழில் முகத்தோடு சீராய் உதித்த மாதவராம் ஓங்கும் 8ஆம் வயதினிலே ஒளிரும் குர்ஆன் முடித்தனரே, பாங்காய் ஹாஃபீஸ் ஆகிச் சிறந்தார் பண்பின் இதயம் வாய்ந்தவராம் அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம், அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். வண்ணம் முஹம்மது கௌஸ் என்னும் வாய்மை குருவை சந்தித்தார். ஒப்பே இல்லா ஞானத்தில் தேர்ந்து ஓங்கும் இன்பம் அடைந்தாரே, இப்புவி மீதில் தீன் பணி செய்திட இதயத்தில் நாட்டம் கொண்டாரே, அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம், அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். கடல் கடந்து பல பல நாடுகள் சென்றார் சீடர்கள் புடைசூழ, கடல் கடந்து பல பல நாடுகள் சென்றார் சீடர்கள் புடைசூழ, திடமாய் மக்கள் அனைவருக்கும் தீனுரை செய்தார் ஆர்வமுடன். ஏகனின் பணியை இனிதாய் முடித்து இங்கித பாரதம் மீண்டனரே, பாகாய் மக்கள் வாழ்த்தினார்கள் வாஞ்சை மிகுந்த மனதுடனே, அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம், அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். இருபத்தெட்டாம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே, 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே, அருமை பெற்றோர் முனைந்தார்கள் அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணமாக்கி கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே, அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம், அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். கனிவு மிகுந்த சீடர்களோடு கப்பலேறியே அரப் நாட்டின், கனிவு மிகுந்த சீடர்களோடு கப்பலேறியே அரப் நாட்டின், புனிதம் நிறைந்த மக்கா சென்று ஹஜ்ஜை முடித்தார் மகிழ்வுடனே. மகிமை ஓங்கும் மதினா சென்று முஹம்மது நபிகளின் ரவுலாவில் அகமே கனிந்த சலாம் உரைத்து அரமாய் ஜியாரத்தை முடித்தனரே, அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம், அவர் ஷாஹே மிரானாம் புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள்.
இலங்கை சென்று தப்தர் ஜெயிலானி இடத்தை கண்டு மகிழ்ந்தனரே. இலங்கை சென்று தப்தர் ஜெயிலானி இடத்தை கண்டு மகிழ்ந்தனரே. கலைகள் மிகுந்த பர்மா சென்று கண்ணிய இஸ்லாம் பரப்பினரே. 12 ஆண்டுகள் சீடர்களுடனே பயணம் செய்த ஞான மகான் தென்னகமெங்கும் வருகை தந்தார். தீன் பணி செய்தார் ஆர்வமுடன் அவர் ஷாஹே மீரானாம். புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம். புனித நாகூர் மீரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். நாற்பது வயதில் நன்னய நாகூர் நற்பதி நாடி வந்த மகான். 40 வயதில் நன்னய நாகூர் நற்பதி நாடி வந்த மகான். போற்றும் வண்ணம் தீனின் சேவை புரிந்தார் தூய சிந்தையுடன். அழகிய 68ஆம் வயதில் ஆயுள் முடிவை அறிந்தனரே. எழிலார் யூசுப் சாஹிப் மகனிடம் எல்லாம் உரைத்தார் முறையாக. அவர் ஷாஹே மீரானாம். புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம். புனித நாகூர் மீரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். வெள்ளும் ஜமாத்துல் ஆகிர் திங்களில் வெள்ளிக்கிழமை காலையிலே. வெள்ளும் ஜமாத்துல் ஆகிர் திங்களில் வெள்ளிக்கிழமை காலையிலே. வள்ளல் இறைவன் அழைப்பை ஏற்று வானகம் சென்றார் பேரொளியாய். 30 ஆண்டுகள் இரவும் பகலும் முனைந்து மக்கள் பணி செய்த அப்துல் காதிர் கஞ்சசவாகி அற்புத உலகம் ஏகினரே. அவர் ஷாஹே மீரானாம். புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம். புனித நாகூர் மீரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். மறைந்து மிளிரும் சுடரை போலே மாண்பாய் நாகூர் வாழ்கின்றார். மறைந்து மிளிரும் சுடரை போலே மாண்பாய் நாகூர் வாழ்கின்றார். நிறைந்த பக்தர்கள் அவரை நாடி நிதமும் வந்து சூழ்கின்றார். குத்துபுல் அக்தா ஃபர்துல் அஹ்பாப் செய்து சாதாத் செய்து அப்துல் உலகம் இறைவன் சந்தை மடம். இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம். இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம். அங்கே இருக்குது வேறு உரிய இடம். உரிய இடம். கருவூரிலிருந்து புறப்படுவான். கொஞ்சம் களைப்பார இங்கே தங்கிடுவான். உறவோடு உரிமையும் கொண்டாடுவான். அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான்.
இங்கேயே நிலைப்பதில்லை. யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை. மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை. பிறந்ததும் வாங்குண்டு தொழுகை இல்லை. அவன் இறந்ததும் கொள்கைக்கு வாங்கு இல்லை. புரிந்தவன் ஆணவம் கொள்வதில்லை. இதை புரியாதவன் அறிவு தெளிவதில்லை. மார்க்கம் பரப்ப வந்த மக்கத்து இளவரசே, வைப்பாரின் கரையிலே இன்னுயிர் துறந்த சம்சுதீன் ஷஹீதொலியே, ஏர்வாணி பாதுகா போர்படை தளபதியே, மார்க்கத்தை பரப்ப வந்த மக்கத்து இளவரசே, வைப்பாரின் கரையிலே இன்னுயிர் துறந்த சம்சுதீன் ஷஹீதொலியே, வீரர் சம்சுதீன் ஷஹீதொலியே. அல்லாஹ்வின் அருளிலே அண்ணல் நபி வழியிலே பொல்லாத வம்பர்களை எதிர்த்து நின்ற மாவீரரே, நல்லோரின் சிறப்பிலே ஷஹீது போரிலே உள்ளத்தை நிறைந்து நிற்கும் மாமணிய, அழியா சரித்திரம் படைத்தவரே, ஒளியே சம்சுதீன் பேரொலிய, அழியா சரித்திரம் படைத்தவரே, ஒளியே சம்சுதீன் பேரொலிய, ஏர்வாடி பாதுஷா போர்படை தளபதியே, மார்க்கத்தை பரப்ப வந்த மக்கத்து இளவரசே, வைப்பாரின் கரையிலே இன்னுயிர் துறந்த சம்சுதீன் ஷஹீதொலியே, வீரர் சம்சுதீன் ஷஹீதொலியே. ஜோதிமய வாழ்விலே கண்ணிய தோற்றத்திலே ஜாதி மத பேதங்களை தகர்த்த மக்கள் வாழ்விலே, அதிபதி அல்லாவின் மாமரை நெறியிலே பதித்த பேராற்றல் மாவீரர், அழியா சரித்திரம் படைத்தவரே, ஒளியே சம்சுதீன் பேரொலியே, அழியா சரித்திரம் படைத்தவரே, ஒளியே சம்சுதீன் பேரொலியே, ஏர்வாணி பாதுஷா போர்படை தளபதியே, மார்க்கத்தை பரப்ப வந்த மக்கத்து இளவரசே.